வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு Yamaha FZ வெர்ஷன் 2 ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடல் பைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வண்டி ரன்னிங்கில் போகும்போது அடைக்குது, திடீர்னு ஆஃப் ஆகிடுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவாக ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு. இது என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான். இது வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக். இது நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பைக்கு செல்ஃப்லாம் அடிக்குது, ஆனால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. இப்போ நம்ம ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்கிறதுனால ஃபியூல் பம்ப் ஓடுதான் தான் நம்ம ஃபஸ்ட் செக் பண்ணோம். ஃபியூல் பம்ப் வந்து நம்ம கை வச்சு பார்த்தோன்னா ஓடுறதுக்கான சவுண்ட் எதுவும் வரல. சாவி ஆஃப் பண்ணி ஓடணும், ஆனால் ஓடல. செல்ஃப் போட்டால் ஓட ஆரம்பிக்கிறோம். செல்ஃப் போட்டால் ஒரு ஃபியூல் பம்ப் ஓடுறதுக்கு நமக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். அதாவது ஒரு சாவி ஆன் பண்ணால் பாசிட்டிவ் வந்து கண்டினியூஸாக வரணும், நெகட்டிவ் வந்து செல்ஃப் போடும்போதோ இல்லை சாவி ஆன் பண்ணும்போது மட்டும் வர மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து இதுதான் வந்து ஃபியூல் பம்போட சாக்கெட்டு கீழே இருக்குது. இதில் வந்து 4 ஒயர் வரும். 4 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஃபியூல் கேஜுக்காக, 2 வந்து ஃபியூல் பம்புக்காக. இந்த 4 ஒயரில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ, ஒரு ரெட்டில் ஒயிட்டு, ஒரு க்ரீனு, ஒரு ப்ரௌனில் ஒயிட்டு, இந்த மாதிரி 4 ஒயர் வரும். இந்த 4 ஒயரில் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 2 எல்லோவும் வந்து இந்த எல்லோவும் இந்த ரெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் பம்போட பாசிட்டிவ் நெகட்டிவ். இது ரெண்டும் வந்து ஃபியூல் கேஜோடது. இப்போ நம்ம இதில் பாசிட்டிவ் வருதான்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைன் டெஸ்ட் வச்சு சாவி ஆன் பண்ணிட்டு, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோவில் வந்து நெகட்டிவ் வர்றோம். இந்த ரெட்டில், அதாவது ப்ரௌனில் ரெட்டு, இந்த ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வரணும். நமக்கு ப்ரௌனில் ரெட்டு வச்சு பார்ப்போம். பாசிட்டிவ் வருது. சாவி ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகுது, ஆன் பண்ணால் ஆன் ஆகுது. ஓகே, இப்போ இது பிரச்சனை இல்லை, கரெக்டாக வருது. கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும். ஓகே, நமக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டாக இருக்குது. பாசிட்டிவ் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து நெகட்டிவ் வந்து இந்த எல்லோவில் வந்து சாவி ஆன் பண்ணால் நெகட்டிவ் வரணும், ஒரு 2 செகண்டில் கட் ஆகிடும். மறுபடியும் செல்ஃப் போடும்போது நெகட்டிவ் வரணும். இப்போ சாவி ஆன் பண்ணுறேன், நெகட்டிவ் வரல, ஆனால் பாசிட்டிவ் வருது கண்டினியூஸாக. இது மாதிரி வரக்கூடாது. ரெண்டுத்துலேயுமே பாசிட்டிவ் வந்தால் மோட்ரு வந்து ஓடாது. இப்போ பாசிட்டிவ் வர வேண்டிய ஒயர்லேயும் பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ் வர வேண்டிய ஒயர்லேயும் நெகட்டிவ் வருது. செல்ஃப் போட்டு பார்க்கலாம். செல்ஃப் போட்டாலும் அங்கே நெகட்டிவ் ப்ளூ லைட் தான் எரியணும், ஆனால் ரெட் லைட் தான் எரியுது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் வந்து ஃபியூல் பம்பு ஆன் ஆகாது. இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஃபியூல் பம்பு மோட்டருக்கு நெகட்டிவ் வரலன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் ECUக்கு போயிட்டு ECUலேருந்து தான் வந்து ஃபியூல் பம்பு இந்த சாக்கெட்டுக்கே வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ECUக்கு நெகட்டிவ் வருதான்னு செக் பண்ணலாம். இப்போ நம்ம Yamaha குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயர் தான் வந்து நெகட்டிவ். ஹீரோ குரூப்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் தான் நெகட்டிவ் வரும். Yamaha குரூப்பில் பிளாக் கலர் ஒயர் தான் நெகட்டிவ். இப்போ ECUக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் நெகட்டிவ் இன்புட் போகும். அந்த இன்புட் வச்சு தான் நம்ம வந்து ECU மூலமாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய எல்லாமே வேலை செய்யும். இந்த பிளாக் கலர் ஒயர் தான் வந்து மெயின் நெகட்டிவ், பேட்டரியிலேருந்து டேரெக்டாக வரும். அது இதில் வச்சு பார்ப்போம். லைன் டெஸ்ட்டை வச்சுன்னா இதுலேயும் ரெட் லைட் தான் எரியுது. இதில் வந்து நம்ம கிளிப்பை பாசிட்டிவில் போட்டால் ப்ளூ லைட் எரியணும், கிளிப்பை நெகட்டிவ்லேயே போட்டு நெகட்டிவ் வச்சுன்னா நமக்கு இந்த லைட் எரியக்கூடாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட் எரியுது. அப்போது ECUக்கே வந்து நெகட்டிவ் சப்ளை உள்ளே போகலன்னு அர்த்தம். ECUக்கு நெகட்டிவ் சப்ளை உள்ளே போகலன்னா பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் வரல, ஏதோ ஒயர் வந்து கட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ Yamaha பைக்கு, TVS அந்த மாதிரி வண்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து ஒரு தடியான ஒயர் வந்து நெகட்டிவ் போயிட்டு பாடியோட சேஸோட இல்லை இன்ஜினோட போல்டு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சைடில் இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுப்பாங்க. இந்த ஒயர் எடுத்து தனியாக ஒயரிங் கட்டி தனியாக எடுத்து கொடுப்பாங்க. பஜாஜ் பைக்கெலாம் அந்த மாதிரி வராது. மேக்ஸிமம் Yamaha, TVS நம்ம வண்டிகள் தான் வரும். இந்த இதுதான் வந்து இந்த பின் தான் வந்து லூஸாக இருந்தது. இல்லை லூஸ் கனெக்ஷனில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னாச்சுன்னா, சில நேரத்தில் வந்து வண்டி வந்து ஓடிட்டே இருக்கும். ஜோல்டிங்கில் அது லூஸ் ஆகும்போது வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் அது கான்டாக்ட் ஆகும்போது வண்டி வந்து ஓட ஆரம்பிக்கும். இப்போ இந்த சாக்கெட் தான் கரண்ட் இருந்துச்சு. இப்போ இந்த சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ECU வாண்ட நெகட்டிவ் வருதான்னு பார்ப்போம். நான் கிளிப்பை பாசிட்டிவ்லேயே போட்டு இந்த ECUவோட இந்த ஒயரில் வச்சுன்னா ப்ளூ லைட் எரியுது. இது வந்து சாவி ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் இந்த ப்ளூ லைட்டிங் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். இப்போ நான் சாவி ஆஃப் பண்ணுறேன். சாவி ஆஃப் பண்ணாலும் ப்ளூ லைட் எரியும், ஆன் பண்ணாலும் ப்ளூ லைட். ஏன்னா அது பேட்டரி வந்து டேரெக்டாக வரக்கூடியது. இந்த ஒயர் வந்து இங்கே லூஸ் கனெக்ஷன் இருந்ததால் தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம பம்பில் போயிட்டு நெகட்டிவ் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபியூல் பம்பை கழட்டிட்டு இந்த எல்லோ கலர் ஒயர் தான் நெகட்டிவ் அதில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் அதில் ப்ளூ லைட் எரியணும். ஆஃப் பண்ணாலும் ப்ளூ லைட் எரிஞ்சிடும், ஆன் பண்ணாலும் ப்ளூ லைட் எரியும்.
ப்ளூ லைட் எரிஞ்சிட்டு ஒரு 2 செகண்டில் ஆஃப் ஆகிடும். செல்ஃப் போடும்போது மறுபடியும் எரிய ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, இப்போது அந்த ஹோஸில் இருந்த பெட்ரோல் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. செல்ஃப் போடும்போது ப்ளூ லைட் எரியுது, செல்ஃபை விட்டு ஆஃப் ஆகிடும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடாப்டரை கனெக்ட் பண்ணிட்டு சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம். ஃபியூல் பம்ப் ஓடுறது நல்லா தெரியும் நமக்கு சவுண்டு. செல்ஃப் போட்டாலும் நம்ம பைக்கும் ஸ்டார்ட் ஆகும், ஃபியூல் பம்பும் ரன் ஆகும். சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஒரு சின்ன எர்த்து வந்து ECUக்கு போகாமல் கட் ஆனதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூல் பம்பே ஆன் ஆகலை. எல்லாமே வேலை செய்யும், செல்ஃப், இண்டிகேட்டர், ஹார்னு, ஹெட்லைட் எல்லாமே வேலை செய்யும். ஆனால் வந்து ஃபியூல் பம்ப் மட்டும் ஆன் ஆகாது. இது காமனாக வந்து Yamaha வண்டியில் வரக்கூடிய கம்பெனி தான் அது. ஓகே, இப்போ நம்ம அந்த சாக்கெட்டை நல்லா பக்காவாக டைட்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே வேணால் ஒரு சேஃப்டிக்கு ஒரு டேப் பண்ணிடலாம். டேப் பண்ணிட்டு அந்த மாதிரி லூஸ் கனெக்ஷன் வராமல் இருக்கும். நம்ம எந்த இடத்துலாம் இன்சுலேட்டர் எடுத்தோமோ அதுக்கெலாம் டேப் பண்ணிடலாம். இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்கும்போது கரண்ட் இல்லை, லூஸ் கனெக்ஷன் இருந்ததால் அது வந்து கரண்டாக மாதிரி தெரியல. அதனால் ஒரு தடவை தரவாக ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் வண்டியை. இப்போ நம்ம அந்த பேட்டரியோட எர்த்தை நல்லா பக்காவாக டைட்டாக சொருகிட்டு ஒரு டேப் வச்சு விட்ருவாங்க, லூஸ் கனெக்ஷன் ஆகாத அளவுக்கு. சில வண்டிலாம் டிவிஎஸ் வண்டிலாம் பார்த்திங்கன்னா டிவிஎஸ்ஸு, சுசுகி அக்சஸ்ஸு அந்த மாதிரி வண்டிகள்லேயும் இந்த மாதிரி எர்த்து தனியாக கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த எர்த்து கட் ஆகிடுச்சுன்னா என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா வந்து வண்டி வந்து செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகாது, கிக்கரில் மட்டும் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு ஸ்கூட்டிங்களில் வந்தாலும் இந்த எர்த் ஒயரை நம்ம செக் பண்ணணும். இந்த எர்த் ஒயர் எங்கேயாச்சும் கட் ஆகிருந்தாலோ இல்லை லூஸ் கனெக்ஷன் இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இது கண்டுபிடிக்க முடியாமல் ECUவே ஒரு வேளை போயிடுச்சோன்னு நினச்சி ECU மாற்றுற மாதிரிலாம் வந்துடும். தேவையில்லாமல் ECU மாற்றி கஸ்டமருக்கும் செலவு வைக்காமல் நம்மளும் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.